சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பா உனக்கான ஒன்றை உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்றுதான் வெகு நேரமாக காத்திருக்கிறேன். மேலும் மேலும் என்னை காக்க வைக்காமல் சட்டென்று உள்ளே வா செல்லமே. நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று பார். நீ வெகு நாட்களாகவே என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். சாயப்பா, நான் உங்களிடம் ஒன்று வேண்டும் என்று கேட்டேன். அதை இன்னும் கொடுக்காமல் என்னை ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறீர்களே, அதை எப்போதுதான் எனக்காக தருவீர்கள் என்று தானே செல்லமே என் மீது கொஞ்சம் கோபமாக கூட இருக்கிறாய். இதோ நீ கேட்ட ஒன்றையே உனக்கு தர வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்து விட்டேன். எது கிடைத்தால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் உன் மனதை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்து விட்டேன். என் செல்ல குழந்தை அல்லவா நீ? உன்னுடைய மனதிற்கு பிடித்திருக்கிறது என்று தெரிந்த ஒன்றை நான் காலதாமதம் படுத்துகிறேன் என்றால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? தகுந்த சூழ்நிலையை எதிர்பார்த்துதான் காத்திருந்தேன். இப்போது அந்த காலம் கனிந்து வந்து விட்டது. அதனால்தான் உனக்கான ஒன்றை உன்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று வந்து விட்டேன். இதை மனதார பெற்றுக்கொள். நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். எனக்கு இது வேண்டும், எனக்கு இது கிடைத்தே தீர வேண்டும் என்று நீ என்னிடம் எவ்வளவு சண்டை போட்டாய், எவ்வளவு மன்றாடினாய், எவ்வளவு கண்ணீர் சிந்தினாய். அதற்கான பலன் இப்போது கிடைத்து விட்டது. நீ கேட்டதையே உனக்காக நான் கொடுத்து விட்டேன். இனி மகிழ்ச்சியாக இரு. எதற்கெடுத்தாலும் கண்ணீர் விடாதே. கண்ணீர் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இருக்காது. தைரியம் மட்டுமே உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். நம்பிக்கையோடு இரு. எல்லாவற்றையும் முழு மனதோடு செய்து முடி. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடந்து உனக்கு வெற்றியையே கொடுக்கும். என் செல்ல குழந்தை, நீ உன் மனதில் பட்டதை என்னிடம் மட்டுமே நீ மறைக்காமல் சொல்லுகிறாய். நானும் அதை எல்லாவற்றையும் என் காதில் வாங்கி கொண்டுதான் இருக்கிறேன். என் செல்லமே, உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கும் வரை ஓயவே மாட்டேன். உன் மனதிற்கு மகிழ்ச்சியானது எதுவோ, உன் வாழ்க்கைக்கு தேவையானது எதுவோ அதை உன்னிடத்தில் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. அதிலிருந்து நான் சற்றும் பின்வாங்க மாட்டேன். அதனால்தான் அதை உன்னிடத்திலே சேர்த்து விட்டேன். இதை பத்திரமாக பார்த்துக்கொள். மீண்டும் இதை தவற விட்டு விடாதே. வாய்ப்பு என்பது ஒரு தடவைக்கு 2 தடவை உனக்கு நான் கொடுத்து விட்டேன். இதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். நீ ஆசைப்பட்டதை அடைய உனக்கு இதுவே சரியான தருணம். நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. உன்னோடு நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.